நமக்கு விரோதமாய் வருகிற காரியங்கள் வெட்கப்பட்டு போகணும்னா நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? கைகளை உயர்த்தி பரிசுத்த பர்வதத்துக்கு நேராய், பரிசுத்த பர்வதத்துக்கு நேராய் நம்மளுடைய கைகளை உயர்த்தி, அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? ஆண்டவரே, என் கைகளில் ஒன்றுமே இல்லை சுவாமி என்று சொல்லி, என் கைகளில் ஒன்றுமே இல்லை, நான் வெறுமையாக இருக்கிறேன், எனக்காக நீங்கள் தான் ஏதாவது செய்யணும்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி யோபு அழகாக சொல்கிறாரு. என்னை சுற்றில் அநேக பிரச்சனைகள் இருக்கிறது தான். யோபு சொல்கிறாரு, இப்படி ஒரு விறகை கொளுத்தும் பொழுது அதில் கண்டிப்பாக தீப்பொறிகள் அதிலிருந்து எழும்புமோ, அதே போல் மனுஷனா ஒருத்தர் பூமியில் இருக்கிறான்னா அவனை சுற்றிலும் பிரச்சனை இருக்க தான் செய்யும், அவனை சுற்றிலும் சோதனை இருக்க தான் செய்யும், அவனை சுற்றிலும் வியாதி இருக்க தான் செய்யும். யோபு சொல்கிறான், ஆனாலும் நான் தேவனை நாடி. இது எந்த இடத்துல இருக்கும்போது யோபு சொல்கிறாரு தெரியுமா? தன்னுடைய சரீரத்தில் புண்களோடு, வியாதியோடு, எல்லாவற்றையும் இழந்தவனாய், தன்னுடைய பிள்ளைகளை இழந்தவனாய், தன்னுடைய சொத்து ஆஸ்திகளை இழந்தவனாய், தனக்குரிய எல்லாவற்றையும் இழந்து யோபு சொல்கிறாரு, ஆனாலும் நான் தேவனை நாடி. இன்னைக்கு கைகளை உயர்த்தி நம்ம பாடல்களை பாடுவோமா? ஆண்டவரே, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராய் என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன். எனக்கு ஒத்தாசை செய்ய யாருமே இல்லைப்பா. ஒருவேளை எனக்கு யாருமே உதவி செய்ய யாருமே இல்லை. நான் நம்பிக்கொண்டிருக்கிற காரியங்கள் எல்லாம் இன்னும் எப்பொழுது நடைபெறும் என்று சொல்லி நீங்கள் காத்து கொண்டிருப்பீங்கன்னா ஆண்டவர்கிட்ட கேளுங்க. என்கிட்ட ஒன்றுமே இல்லை ஏசப்பா, என் கைகள் வெறுமையாக இருக்குது. இன்னைக்கு சபைக்குள்ளாக இருக்கிற நம்மளே பாருங்கள், வெறுமையாய் நின்று கொண்டிருக்கிறோம், ஆவியில் வெறுமையாக இருக்கிறோம். நம்ம பாத்திரம் வெறுமையாக இருக்கிறது, நம்ம பாத்திரம் வெறுமையாக இருக்கிறது. இன்னைக்கு நம்ம கைவிடப்பட்ட சூழ்நிலைக்கு போகக்கூடாதுன்னா நம்ம பாத்திரம் பரிசுத்த ஆவியானவரினால நிரம்பி இருக்கணும். நம்ம பாத்திரம் அபிஷேகத்தினால நிரம்பி இருக்கணும். நம்ம பாத்திரம் சர்வ வல்லவருடைய வல்லமையினால நிரம்பி இருக்கணும். கைகளை உயர்த்தி சொல்லுங்க. முதலாவது உங்கள் ஆசீர்வாதத்துக்காக இல்லை, நம்மளுடைய பிரச்சனை போகணும்னு இல்லை, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, எனக்கு ஒத்தாசை அனுப்புங்க ஆண்டவரே. அந்த ஒத்தாசை எதுக்கு தெரியுமா? என் பாத்திரம் நிரம்பி வழியும்படி. எனக்கு அந்த ஒத்தாசை எதுக்கு தெரியுமா? என் ஆவியில் ஒரு உற்சாகம் இருக்கும்படி. அந்த ஒத்தாசை எதுக்கு தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய தலை முதல் என்னுடைய உள்ளங்கால் வரைக்கும் நிரப்பி அவருடைய அன்பின் கயிறுகளினால் என்னை கட்டி, அவருடைய அபிஷேகத்தினால் என்னை கட்டி, அந்த கயிறுகளினால் என்னை கட்டி, என்னை அன்பினால் என்னை நிரப்பி, பரிசுத்த ஆவியானவர் என்னை ஏவும்படிக்கு, என்னை ஆழத்துக்குள்ளாய் கொண்டு போகும்படி. உங்களையும் என்னையும் முழங்கால் அளவு இல்லை, இடுப்பு அளவு இல்லை, ஆண்டவரே என்னை நீச்சல் ஆழத்துக்கு என்னை கொண்டு போங்கன்னு சொல்கிறவங்க கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே, எனக்கு ஒத்தாசை அனுப்புங்கப்பா. சங்கீதக்காரன் சொல்லுகிறான்னு, என்னுடைய கைகளை பரிசுத்த பர்வதத்துக்கு நேராய் உயர்த்தி, கர்த்தாவே உம்மை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். இன்னைக்கு என்னுடைய சத்தத்தைக்கு அதிகமான சத்தம் அது உங்களுடைய சத்தமாக இருக்கணும். கை உடஞ்சா கூட பரவாயில்ல, கைகள் தளர்ந்து, மோசேயோட கை தளர்ந்து போகும்போதெல்லாம் 2 பேர் அவனுடைய கைகளை உயர்த்தி நிற்க வைப்பாங்களாம். அப்பொழுதெல்லாம் இஸ்ரவேலர் தனக்கு விரோதமாக இருக்கிற ஜனங்களை மேற்கொண்டாங்க என்று சொல்லி வசனம் சொல்லுகிறதுங்க. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். சதமா எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே, வானமும் பூமியும் படைத்த என்னுடைய
என் கண்கள் ஏறெடுப்பே எனக்கு ஒத்தாசை. கரங்களை தட்டி சொல்லுங்க. என் கண்களை ஏறெடுப்பே எனக்கு ஒத்தாசை. சத்தத்தை உயர்த்தி பாடுங்களே. என் கண்களை ஏறெடுப்பே. மலைகள் மலைகள் பெயர்ந்தகன்றிடினும் நீலை மாறி புவி அகன்றிடினும். கைகளை தட்டி பாடுங்க. மாறிடுமோ அவர் கிருபையினாலும் யாருதல் எனக்கு அவரே. மாறிடுமோ அவர் கிருபையினாலும் ஆறுதல் எனக்கு அவரே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பே. கைகளை நன்றாய் தட்டி சொல்லுங்க. வரும் பர்வதம் நேராயின் கண்களை என் காலை தள்ளாட காலை தள்ளாட ஒட்டார் என்னை காக்கும் தேவனுரங்கார். என் காலை தள்ளாட ஓட்டார் இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்கார். உங்களை காக்கும்படிக்கு இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காரே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்கள். வலப்பக்கத்தின் நிழல் வலப்பக்கத்தின் நிழல் அவரே. வழுவாமல் காப்பவர் அவரே. வலப்பக்கத்தின் நிழல் அவரே. சூரியன் பகலில் உங்களை எதுவுமே சேதப்படுத்தாதபடிக்கு. ஆமாண்டவரே எங்களை எதுவுமே சேதப்படுத்தாதபடிக்கு சேதப்படுத்தாதே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்கள். உங்க சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களையே. உங்க சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களையே எடுப்பே. சத்தத்தை உயர்த்தி எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களையே எடுப்பே. ஆமாண்டவரே அப்பா எங்க கண்களை நமக்கு நேரா ஏறெடுக்கிறோம். எங்களுக்கு உதவி செய்ய யாரோ இல்லை சுவாமி. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் அப்பா. அந்த வானம் எங்க துவங்குதுன்னு எங்களுக்கு தெரியாது. அந்த வானம் எங்க முடியுதுன்னு எங்களுக்கு தெரியாது ஆண்டவரே. ஆனாலும் அவை எல்லாவற்றையும் சர்வ சிருஷ்டியும் உண்டாக்கின கர்த்தாவே அப்பா, எங்களுக்கு முன்பதாக இருக்கிற பிரச்சனைகள், எங்களுக்கு இருக்கிற வியாதிகள், எங்களுக்கு முன்பதாக இருக்கிற கடன் பிரச்சனைகள், இது எல்லாமே உமக்கு லேசான காரியமாக இருக்கிறதே தகப்பனே. அப்பா உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். கர்த்தர் எசேக்கியாவை ஒரு எலும்பு பள்ளத்தாக்குக்கு நடுவில் கர்த்தர் கொண்டு போகிறாரு. கர்த்தர் எசேக்கியாவை பார்த்து கேட்குறாங்க, இந்த எலும்புகள் உயிரடையுமா? இன்னைக்கு நம்ம மரித்தவர்களை அடக்கம் பண்ணுகிறோம், ஒரு பாக்ஸ்குள்ளே வைக்கிறோம், தோண்டி பள்ளத்தில் வைக்கிறோம், அதை மூடி வைக்கிறோம். ஆனால் எசேக்கியாவை கொண்டு போய் நிற்க வைத்த இடம் அது ஒரு பள்ளத்தாக்கு. அங்கே எல்லாமே அங்கே வந்து பாக்ஸ் இல்லை, ஒரு பள்ளம் இல்லை, ஒன்றுமே இல்லை. அங்கே எல்லாமே எலும்புகளாய்
நம்மளை ஒரு சுடுகாட்டில் கொண்டு போய் நிற்க வைத்தாங்கன்னா நம்மளுக்கு எப்படி இருக்க யோசித்து பாருங்கள். அன்றைக்கி எசேக்கியாவை கர்த்தர் கொண்டு போய் நிற்க வைத்து கேட்குறார், இது எல்லாம் உயிரடையுமா? அதுக்கு எசேக்கியா அழகாக சொல்கிறாரு, ஆண்டவரே இது உமக்கு தெரியும், நீர் அதை அறிவீர் ஆண்டவரே அப்படின்னு சொல்லும் பொழுது கர்த்தர் சொல்கிறாரு, நீ இதை பார்த்து பேசும் பொழுது, இதை பார்த்து நீ தீர்க்க தரிசனத்தை சொல்லும் பொழுது, இவை எல்லாவற்றுக்கும் நான் உயிரடையும்படி செய்வேன் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் சொன்ன வாக்கின்படியே இன்னைக்கு தீர்க்க தரிசனம் என்பது கர்த்தருடைய வார்த்தையை நாம் பேசணும், கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை நாம் பேசணும். நமக்கு கர்த்தர் பைபிளில் கொடுத்திருக்கிற வார்த்தைகளை, நம்மளுக்கு முன்பதாக இருக்கிற பிரச்சனைகளை பார்த்து, நமக்கு முன்பதாக இருக்கிற வியாதியை பார்த்து, நமக்கு முன்பதாக இருக்கிற இல்லாமையை பார்த்து, நமக்கு முன்பதாக இருக்கிற நடக்காத காரியங்களை பார்த்து, நம்ம அநேக நீண்ட நாளாய் காத்திருக்கிற அந்த சூழ்நிலையில் நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? அந்த பிரச்சனைகளை பார்த்து நம்ம பேசணும். யோபு சொன்னது போல தாங்க, பிரச்சனை இல்லாத மனுஷன் இந்த பூமியில் இல்லை. கர்த்தர் ஏன் தெரியுமா எசேக்கியாவை அந்த வசனம் சொல்லுகிறது, எசேக்கியாவை அந்த பள்ளத்தாக்குகளின் வழியை நடக்க பண்ணினாராம். இன்னைக்கு கர்த்தர் நம்மளை கூட அநேக பிரச்சனைகளின் வழியில் நடக்க பண்ணுகிறதற்கான காரணம் என்ன தெரியுமா? இன்னைக்கு ஒருவேளை நம்ம அநேக மீறுதல்களினால், அநேக கடன்களை நாமளே வாங்கி இன்னைக்கு கஷ்டத்தின் பாதையில் நடக்கிறதுக்கான காரணம் என்ன தெரியுமா? ஆனாலும் கர்த்தர் நம்மளை கைவிடாது இருக்கிறாரே. இன்னைக்கு கர்த்தர் நம்ம சொல்ல வேண்டிய காரியம், நம்ம சொல்லுவோம் என்று அவர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன தெரியுமா? அதை பார்த்து கர்த்தருடைய வார்த்தையை உரைக்கணும். அதை பார்த்து தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை உரைக்கும் பொழுது இந்த வசனம் அந்த காரியங்களை உயிர் பெற செய்யும். இன்னைக்கு நம்ம கர்ப்பத்தின் கனிக்காக காத்து கொண்டிருப்போனா, ஒருவேளை வியாதியில் இந்த நிலை மாறுமா என்று சொல்லி வியாதி படுக்கையில் நான் இதுக்கப்புறம் நான் பிழைப்பேனா, இதுக்கப்புறம் நான் என்னால் பிழைக்க முடியுமா என்று சொல்லி ஒருவேளை காத்து கொண்டிருப்பாங்கன்னா, ஒருவேளை இந்த வியாதி என்னை விட்டு நீங்குமா என்று சொல்லி வியாதி படுக்கையில் இருக்கிறவர்கள், எதுக்கு தெரியுமா அந்த வியாதியின் படுக்கையை கர்த்தர் அனுமதித்திருக்கிறாங்க? எதுக்கு தெரியுமா? ஆண்டவரே நம்ம நிறைய கேட்போம் இல்லை, எதுக்கப்பா எனக்கு இந்த பிரச்சனையை அனுமதித்திருக்கிறீங்க, எதுக்கு ஆண்டவரே இந்த காத்திருப்பை எனக்கு அனுமதித்திருக்கிறீங்க, எதுக்குப்பா இந்த பிரச்சனை எனக்கு அனுமதித்திருக்கிறீங்கன்னு சொல்லி அநேக நாட்களாய் நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிறோம்ல. எதுக்கு இந்த பாதையில நடத்துறீங்கன்னு கேட்டுக்கொண்டிருக்கிறோம்ல, எதுக்கு இந்த இல்லாமையில என்னை நடத்துறீங்க ஆண்டவரேன்னு சொல்லி இன்னைக்கு நம்ம நிறைய நேரங்கள் ஆண்டவரை பார்த்து கேட்கிறோம். எதுக்கு தெரியுமா? கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தருடைய வார்த்தையை, தீர்க்க தரிசனமான வாக்குத்தத்தங்களை, வார்த்தைகளை அந்த பிரச்சனைகளுக்கு நேராய், வியாதிக்கு நேராய் நம்ம பேசும் பொழுது அந்த காரியங்கள் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினால அது உயிர் பெறும்படி அது கர்த்தருக்கென்று சாட்சியாய் எழும்பும். எசேக்கியா கர்த்தருடைய வார்த்தையின்படியே தீர்க்க தரிசனத்தை உரைத்த பொழுது அந்த எலும்புகள் உயிரடைந்து, வசனம் சொல்லுது வேறோட எலும்பு இல்லை. இன்னைக்கு நம்மளுடைய பிரச்சனை வேற மாதிரி மாற்றி விட்டுடலாமா, வேற மாதிரி இது முடியாதா என்று சொல்லி நீங்கள் யோசித்து கொண்டிருப்பீங்கன்னா, அப்படி இல்லை. கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தரே அதை மாற்றினாதான் முடியும், கர்த்தரே அதை சுகப்படுத்தினாதான் முடியும். கர்த்தர் அந்த வசனம் சொல்லுகிறது, தன் எலும்புகளோடு அது போய் ஒட்டி கொண்டுதான். கர்த்தர் அதுக்கு தசைகளை உண்டு பண்ணினார், கர்த்தர் அதுக்கு நரம்புகளை உண்டு பண்ணினார், கர்த்தர் அதை தசைகளினால் மூடினார். அது கர்த்தர் அதுக்கு சுவாசத்தை அதன் மீது ஊதும் பொழுது அவைகள் எல்லாம் சேனையாய் எழும்பி நின்றது. இன்னைக்கு நம்ம தீர்க்க தரிசனத்தை உரைக்கணும்னா நமக்கு இருக்க வேண்டிய ஒன்றே ஒன்று தான், ஒரே ஒரு ஆயுதம் நமக்குள்ளே இருக்கணும். அது என்ன தெரியுமா? அபிஷேகம். அபிஷேகம் சகலத்தையும் குறித்து நமக்கு போதிக்குது. அந்த அபிஷேகம் சகலத்தையும் நம்மளை நடத்தக்கூடியதான் இருக்குது. அந்த அபிஷேகத்தோடு நீங்கள் இணைந்து, அந்த அபிஷேகத்தால் நிரப்பப்பட்டு தலை முதல் உள்ள கால் வரைக்கும் அந்த அபிஷேகத்தினால நிறைந்து உங்களுக்கு விரோதமாக இருக்கிற காரியங்களை நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை, தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை பேசும் பொழுது அது ஒன்றுமில்லாமல் போகும். வியாதிகள் அதெல்லாம் சுகமடையும். இந்த காரியங்களில் ஒரு உயிர்ப்பு எனக்கு கிடைக்காதா என்று சொல்லி காத்து கொண்டிருக்கிற காரியங்கள், மலட்டு கர்ப்பங்கள்,
மலடாய் போயிருக்கிற நிலங்கள் இயேசுவின் நாமத்தாலே உயிர் பெறும்படி நீங்கள் அபிஷேகத்தோடு இணைந்து சொல்லும் பொழுது அந்த காரியங்கள் உயிர் பெறும். பாடலாமாம். எலும்பு பள்ளத்தாக்கினில் ஒரு சேனையை நான் காண்கிறேன், அதிகாரம் தந்திடுமே, திக்க தரிசனம் உரைத்திடவே. மறுபடியும் சொல்லுங்க. எலும்பு பள்ளத்தாக்கினில் கைகளை தட்டி ஒரு சேனையை நான் காண்கிறேன், அதிகாரம் தந்திடுமே, திக்க தரிசனம் உரைத்திட. மறுபடியும் சொல்லுங்க. எலும்பு பள்ளத்தாக்கினில் ஒரு சேனையை நான் காண்கிறேன், அதிகாரம் தந்திடுமே, திக்க தரிசனம். இப்போ நீங்க வார்த்தையை சொல்லுங்க. எலும்பு பள்ளத்தாக்கினில் ஒரு சேனையை நான் காண்கிறேன், அதிகாரம் தந்திடுமே, திக்க தரிசனம் உரைத்தே. அக்கினியாய் அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னினாவாக அமர்ந்திடுமே, பெருக்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாய் பாய்ந்திடும். அக்கினியாய் அக்கினியாய் இறங்கிடுமே, அப்பா உம்முடைய அபிஷேகத்தை அக்னினாவாக அமர்ந்திடுமே, உம்முடைய அக்கினியை தாங்க, பெருக்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. கைகளை தட்டி சொல்லுங்க. அக்கினியாய் இறங்கிடுமே, சத்தத்தை உயர்த்தி அமர்ந்திடுமே, அக்கினியாய் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாய் பாய்ந்திடுமே, அக்கினியாய் அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னினாவாக அமர்ந்திடுமே, பெருக்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. கர்மேல் ஜெப வேளையில் ஒரு கையளவு மேகம் காண்கிறேன், ஆகாபு நடுங்கிடவே அக்னி மழையாக பொழிந்திடுமே. கர்மேல் கர்மேல் ஜெப வேளையில் ஒரு கையளவு மேகம் காண்கிறேன், ஆகாபு நடுங்கிடவே அக்னி மழையாக பொழிந்திடும். அக்கினியாய் அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னினாவாக அமர்ந்திடுமே, பெருக்காற்றாக வீசிடுமே. கைகளை தட்டி சொல்லுங்க. பாய்ந்திடுமே, அக்கினியாய் அக்கினியாய் இறங்கிடுமே, பாம்புடைய அக்கினியை தாங்க, பாம்புடைய அபிஷேகத்தை தாங்க. அப்பா நாங்க வெறுமையாய் இந்த இடத்துல இருந்து போக கூடாது. அப்பா எங்களை நிரப்புங்க ஆண்டவரே, எங்களை நிரப்புங்க அப்பா, எங்களை நிரப்புங்க அப்பா, எங்களை நிரப்புங்க அப்பா. நாங்க வெறுமையா இல்லாதபடிக்கு அப்பா, எங்களை வெறுமையாய் அனுப்பாதபடிக்கு ஓ எங்களை ஆக்கினியா, எங்களை ஆக்கினியா அப்பா, எங்களை ஆக்கினியா அப்பா, எங்களை ஆக்கினியாய் நிரப்புங்க அப்பா. நாங்க வெறுமையா இல்லாதபடிக்கு அப்பா, எங்களை ஆக்கினியாய் நிரப்புங்க ஆண்டவரே. அப்பா எங்களை நிரப்பாய் நிரப்புங்க அப்பா, எங்களை நிரப்புங்க அப்பா,
எங்க சூழ்நிலைகள் மாறும்படி நிரப்புங்க. எங்க சூழ்நிலைகள் மாறும்படி எங்களை நிரப்புங்க. எங்க வியாதிகள் மாறும்படி எங்களை நிரப்புங்க. ஓ, எங்க தேவைகள் மாறும்படி நிரப்புங்க. இப்படி அபிஷேகத்தினால நிரப்புங்க. அப்பா உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. ஓ, எங்களை நிரப்புங்க. அப்பா உமக்கு நன்றி. ஓ, ஜீவநதியாய் அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி. கடைசியாய் நம்ம ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி நம்ம முடிக்க போகிறோம். நம்ம பிரச்சனைகளில் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு விஷயம், நீங்கள் மாத்திரம் போதும் ஆண்டவரே. எனக்கு இதை செய்யுங்க, அதை செய்யுங்க. ஏன் எனக்கு இதை செய்யலை? ஏன் இவ்வளோ நாள் ஆகுது? எனக்கு இதை எப்போ செய்வீங்க? இது எப்போ மாறும்? அப்படின்னு சொல்லி கேட்குறத விட்டுட்டு நம்ம சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நீங்கள் மாத்திரம் போதும் ஆண்டவரே. கர்த்தர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குற ஒரு விஷயம், நீங்கள் மாத்திரம் போதும் அப்பா எனக்கு. ஏன் தெரியுமா? அவர் தான் இந்த உலகத்தை படைத்தவர். அவர் நம்மோடு இருக்கும் பொழுது எல்லாமே மாறிடும். அவர் நமக்கு முன்பதாக இருப்பாருன்னா எல்லாமே மாறிடும். அவருக்கு நம்மளுக்கு முன்பதாக இருப்பாருன்னா பிரச்சனை அப்படியே தான் இருக்கும், ஆனால் அது நம்மளை மேற்கொள்ளாது. அவர் நம்மளுக்கு முன்பதாக இருப்பாருன்னா வியாதி இருக்கும், ஆனால் அது நம்மளை மேற்கொள்ளாது. அது கொஞ்ச நாள் ஒன்றுமே இல்லாமல் போய்விடும். நீர் மாத்திரம் போதும் ஆண்டவரே. சொல்லுங்க, ஏகோவாயீரே தந்தையாம் தேவன், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. சத்தத்தை உயர்த்தி ஏகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வம், தழும்புகளால் சுகமானி. ஏகோவா ஷம்மா, ஏகோவா ஷம்மா, என் கூட இருப்பி. என் தேவையெல்லாம், என் தேவையெல்லாம் சந்திப்பி. ஏகோவா ஷம்மா, ஏகோவா ஷம்மா, என் கூட இருப்பீர். என் தேவையெல்லாம் சந்திப்பீர். கைகளை உயர்த்தி நீர் மாத்திரம் கைகளை உயர்த்தி சொல்லுங்க ஆண்டவரே, நீர் மாத்திரம் போதும். சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, எனக்கு நீங்க மாத்திரம் போதும். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும். உங்க சத்தம் எனக்கு கேட்கட்டும். உங்க சத்தத்தை பரலோகம் கேட்கட்டும். உங்க சத்தத்தை ஆண்டவர் கேட்கும்படி சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. உங்க சத்தத்தை பரலோகத்தை எட்டும்படி நீங்க மாத்திரம் சொல்லுங்க. சத்தத்தை உயர்த்தி நீர் மாத்திரம் போதும் எனக்கு. இன்னொரு முறை சொல்லுங்க, நீங்க மாத்திரம் போதும். நீர் மாத்திரம் போதும். ஆமாண்டவரே, நீர் மாத்திரம் போதும். ஆமாப்பா, நீங்க மாத்திரம் போதும் எனக்கு. இந்த உலகத்துல வேற ஒன்றுமே எங்களுக்கு வேணாம் சுவாமி. நீங்க மாத்திரம் இருந்தா போதும். உண்மையே நாங்க உயர்த்துகிறோம். உங்க நாமத்தை நாங்க மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு விரோதமாய் உலர்ந்து போயிருக்கிற காரியங்கள் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே உயிர் பெறும்படிக்கு அப்பா நீர் யெகோவா ஈரே எங்களோடு இருக்கிறீர். யெகோவா ஷாலோமாய் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். யெகோவா சிட்கேனுவாய் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். எங்களுக்கு நல்ல மேய்ப்பராய் எங்களுக்கு முன்பதாக இருக்கிறீர். ஆண்டவரே, நீர் சகலமும் பார்த்து கொள்ள நீர் வல்லமையுள்ளவராக இருக்கிறீர். சகலமும் உமக்கு கீழ் அடங்குகிறதா இருக்கிறதே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். நீங்கள் மாத்திர போதும் ஆண்டவரே. எங்கள் எல்லாரையும் வெறுமையாய் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். கர்த்தாவே, உடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்க போகிறோம். ஓ, அது எங்கள் இருதயங்களுக்குள்ளாய் ஊடுருவி சென்று நாங்கள் வாசிக்கிறது போல உடைய வார்த்தைகள் ஆண்டவரே ஆண்டவரே கேதுரு மரங்களை முறிக்கிறதா இருக்கிறதே. ஆண்டவரே, எங்களுக்குள்ளாய் முறிக்க வேண்டிய நிலைகளாக இருக்கிற காரியங்கள் இயேசுவின் நாமத்தினாலே முறிபடும்படி
எங்களுடைய வாழ்க்கையில கட்ட வேண்டிய காரியங்கள் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே கட்டப்படும்படி உடைய வார்த்தை எங்கள் இருதயங்களுக்குள்ளாய் காணப்பட கத்த உதவி செய்யும். நீங்கள் பேசுகிறதை நாங்கள் கேட்க பண்ணோம். உடைய வார்த்தையை கேட்கக்கூடாதபடி செவிகளை அடைத்து வைத்திருக்கிற காரியங்கள் இயேசுவின் நாமத்தை நிர்மூலமாய் போகட்டும். சிந்தைகளை கட்டி வைத்திருக்கிற காரியங்கள் இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாய் போகட்டும். உம்முடைய வார்த்தை எங்களுக்குள்ளாய் ஒரு உயிர் தெழுதலை அப்பா நீர் எங்களுக்கு கட்டளையிடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். எங்களை தாழ்த்துறோம், எங்களை வெறுமையாக்குறோம். எல்லா துதி கன மகிமை உங்கள் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். நல்ல தகப்பனே, ஆமென்.